கிரியேட்டர்ஸ், நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக ரெகுலராக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களா? ஆனால் ஷார்ட்ஸுக்கு வியூஸ் வரலையா? ஆர் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? நிறைய பேர் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண உடனே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பாங்க. ஐயோ 0 வியூலேயே இருக்கே, இல்லை அப்படின்னா 10-20 வியூஸ்லேயே ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் யூடியூப் ஷார்ட்ஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் உங்களோட ஷார்ட்ஸை எப்படி கரெக்டாக ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ்குள்ளே புஷ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தாங்க உங்கள் யூடியூப் ஜேர்னிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்தே ஆரம்பிப்போம். ஷார்ட்ஸ்னால் என்னங்க? எல்லா வெர்டிக்கல் வீடியோவும் ஷார்ட்ஸ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. யூடியூபுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம எப்பயுமே வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் தான் எடுக்கணும். அதாவது உங்களோட மொபைலில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நீங்கள் ஷூட் பண்ணணும். ஹாரிசாண்டல், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணி அதை நீங்கள் 60 செகண்ட்ஸ்குள்ளே இருந்தாலும் அது ஷார்ட் ஃபீட்ஸ்குள்ளே போகவே போகாது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா லென்த். இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்குள்ளே இருக்கிற வெர்டிக்கல் வீடியோவை யூடியூப் ஷார்ட்ஸாக கன்சிடர் பண்ணுது. பட் உங்கள் வீடியோவை ஒரு ஷார்ட்ஸாக மாறணும் அப்படின்னா அதை வெர்டிக்கலில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் சிலர் பண்ணுற தப்புகளை அவாய்ட் பண்ணணும். சரி, யூடியூபுக்கு சில ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க, சுஜி நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வியூஸே வரல அப்படின்னு சொல்லி. இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 2 ரீசன்ஸ் இருக்குது. அதில் முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். உங்கள் கான்டென்ட்டில் 18+ விஷயங்கள் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீடியோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்டடாக ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் அதை ஷார்ட் ஃபீட்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க. ஃபீட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஸ்வைப் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அது சேஃபாக இல்லாத கான்டென்ட்டை யூடியூப் சிஸ்டம் ப்ரமோட் பண்ணாது. ஸோ எப்பயுமே சேஃபாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான கான்டென்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண பாருங்கள். ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். 2வது பெரிய ரீசன் இதே தாங்க. காப்பி பேஸ்ட் கான்டென்ட், ஹார்ம்லெஸ் ஆக்ட், இல்லை யூடியூபோட ரூல்ஸை மீறி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ஷார்ட் ஃபீட்ஸ்க்கு போகவே போகாது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருந்தோ இல்லை சர்ச்சில் இருந்தோ கொஞ்சம் வியூஸ் வரலாம், ஆனால் ஷார்ட் ஃபீட்ஸுக்கு வியூஸ் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ உங்களோட கான்டென்ட் ஒரிஜினலாகவும் சேஃபாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு, வீடியோ அப்லோட் பண்ணி 10 நிமிஷத்துலேயே வியூஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப் அல்காரிதத்துக்கு உங்களோட வீடியோ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு மினிமம் நீங்கள் 3 hours ஆகுது நீங்கள் வெயிட் பண்ணணும். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hourலேயே ஷார்ட் ஃபீட்ஸுக்கு போயிடும். சில நேரம் பார்த்தீங்கன்னா 3 hours கூட இதுக்கு ஆகலாம். இந்த டைமில் யூடியூப் அல்காரிதம் உங்கள் வீடியோவை சில யூசர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் காட்டும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அல்காரிதமோட ஹாட். உங்கள் வீடியோவை யூடியூப் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு காட்டுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் எத்தனை பேர் உங்களோட வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணுறாங்க அப்படின்றத அல்காரிதம் செக் பண்ணும். சப்போஸ் 10 பேரில் 8 பேர் உங்களோட வீடியோவை தள்ளி விட்டுட்டாங்கன்னா, அதாவது ஸ்வைப் அவே அப்படி பண்ணிட்டாங்கன்னா அல்காரிதத்துக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த வீடியோ நல்லா இல்லை, மக்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த வீடியோ புஷ் பண்ணுறதை நிறுத்திடும். அதனால தான் 1000 வியூஸ்லேயே உங்களோட வீடியோ நிப்பாட்டுது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோவோட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் ஹூக் பக்காவாக நீங்கள் வைக்கணும். ஸோ பீப்புளை நீங்கள் ஸ்வைப் பண்ண விடாமல் நீங்கள் தடுக்கணும். ஷார்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ பேர் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதான் முக்கியம். உங்கள் வீடியோ 30 செகண்டாக இருந்தாலும் மக்கள் மினிமம் 25 செகண்ட்ஸ் ஆகுது பார்க்கணும். ஆடியோ, மியூசிக், எடிட்டிங் ஸ்பீட்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. போரிங்காக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் ஸ்வைப் பண்ணிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சில நேரம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனேலாம் ஹிட் ஆகாது. 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா சடனாக வியூஸ்லாம் போகும். இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களோட வீடியோவை கரெக்டான ஆடியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போகலை அப்படின்னா அதை வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அடுத்த வீடியோக்கும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி தாங்க யூடியூப்பில் பெரிய விஷயம். ஓகே, ஃபைனலாக உங்களுக்கு சில போனஸ் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க.
டைட்டில் பார்த்தீங்கன்னா கேட்சியாக நீங்கள் வைக்கணும். செகண்ட், ஹேஷ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக நீங்கள் போடணும். என்கேஜிங்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதணும். அதுக்கும் மேலே என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் நீங்கள் பண்ணணும். அதாவது கமெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாவோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் ரிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வீடியோ நிறைய ஷார்ட் ஃபீட்ஸ்க்கு புஷ் பண்ணும். ஸோ கிரியேட்டர்ஸ் ஷார்ட் ஃபீட்ஸுக்கு வியூஸ் வரல அப்படின்னு ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் இல்லைங்க. வெர்டிக்கல் ஃபார்மேட்டு, நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபாலோ கைட்லைன்ஸ் அண்ட் கிரியேட் என்கேஜிங் கான்டென்ட், இது தாங்க ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் இப்போவே நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் ஷார்ட் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களோ இல்லை ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக உங்களோட டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.